என்னோட டிவிகே ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்டேன், ஏன் மச்சான் டிவிகேல இருந்து லெஃப்ட் ஆயிட்டா, என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு. அவன் என்ன தெரியுமா சொன்னான், ஏண்டா மாப்பிள 10 வருஷம் 15 வருஷம் தளபதி ரசிகர் மன்றத்துல இருந்து நாங்க உழைச்சுக்கிட்டு இருக்கோம் தளபதிக்காக. இந்த பொண்ணு சும்மா 6 மாசம் வந்துட்டு காசு கொடுத்து யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ எடுத்து கொடுத்துட்டு ஃபேமஸ் ஆயிட்டு தளபதி பக்கத்துல சேர போட்டு உட்காரணும், பொதுக்குழு கூட்டணியில எனக்கு ஏன் இன்விடேஷன் கொடுக்கலன்னு சண்டை போடுறாடா, இதெல்லாம் நியாயமா மச்சான் அப்படின்னு கேக்குறான். அந்த பசங்க கேட்டதுல என்ன தப்பு? ஆக்சுவலா இந்த விஷயத்துல நான் டிவி கேக் தான் சப்போர்ட் பண்ணுவேன். யாரா இருந்தாலும் அவங்களோட உழைப்பை உதாசனப்படுத்தக்கூடாது. இந்த அண்ணன் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன், அதுதான் நாகரிகமும் கூட. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு டிவி கே ஆதரவாளர்கள் கிட்ட. 14 வயசுல தன்னோட நண்பர்களோட சேர்ந்து இளைஞர் அமைப்பு ஆரம்பிச்சு 18 வயசுல முதல் முறையை மைக்க பிடிச்சி, எங்க அப்பாக்கு 4 புள்ள இருக்கு, அதுல ஒரு புள்ள இல்லைன்னா பெருசா ஃபீல் பண்ண மாட்டாரு, ஆனா மொழிக்காக நான் உயிரை விடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் பேசும்போது யார் அது அப்படின்னு பார்த்தா கலைஞரோட புள்ள. மிசா சட்டம் வந்த உடனே கலைஞரை தான் அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பேரை சொல்லி முக ஸ்டாலின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, கல்யாணம் ஆகி 5 மாசத்துல உள்ள போனவரு வெளியே வரும்போது கலைஞரோட புள்ளன்ற பேர் மாறி மிசா ஸ்டாலின்ற பேரோட வராரு. அதுக்கப்புறம் இளைஞரணி அமைப்பாளராக இருந்து தன்னோட 32 வயசுல தான் எலெக்ஷன்ல நின்று தோத்து போய் அதுக்கடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி 43 வயசுல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர்ன்ற பேரை வாங்கி தன்னோட 53வது வயசுல தான் அமைச்சராகிறாரு, 63வது வயசுல தான் எதிர்கட்சி தலைவராகிறாரு, 65வது வயசுல கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கட்சிக்கே தலைவராகிறாரு, 66வது வயசுல தான் முதலமைச்சரே ஆகிறாரு. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தரோட உழைப்பு உதாசனப்படுத்தி ஈஸியா மனராட்சின்னு சொல்லும்போது மட்டும் கை தட்டினீங்களே சார் எல்லாரும். இவரை பத்தி பேசுறதுக்கு கண்டிப்பா டிஎம்கே சப்போர்ட்டரா தான் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அறிஞர் அண்ணா மாதிரியே கலைஞர் மாதிரியே பேசவோ எழுதவோ தெரியல, முதல்வர் ஆகிறதுக்கான முகராசியே இல்ல, கடைசி வரைக்கும் எதிர்கட்சி தலைவராகவே இருந்துட்டு போக வேண்டியதான் அப்படின்ற விமர்சனம் வந்திருக்கும் போது தன்னோட உழைப்பால மட்டுமே மக்களால முதல்வரானவரை யார் வேணா பேசலாம். நியாயமான கேள்வியை கேட்டா கூட அதுக்கு பதில் சொல்லாம சொம்பு பித்தலன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. மன்னராட்சி நடக்கிறதுக்கு இது ஒண்ணு இங்கிலாந்து கிடையாது, அப்பனுக்கு அப்புறம் புள்ளதான் வரணும்னு சொல்றதுக்கு இது இந்தியா. மக்கள் கையில தான் பவர் இருக்கு. எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரியா ஆட்சி பண்ணா மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க.